அனைவருக்கும் வணக்கம். ஹை மசில் டோன். மசில் டோனா என்ன? ரெசிஸ்டன்ஸ் டு மூவ்மெண்ட் இன் மசில். இது எத்தனை வகையா பிரிக்கலாம்? ஹை, நார்மல் அண்ட் லோ. 3 ஏர்லி சைன்ஸ் சொல்ற ஹை மசில் டோனுக்கு பேரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயங்கள் உங்க குழந்தைக்கு நடந்ததுன்னா தயவு செய்து ரெட் ஃபிளாக் சைனா கன்சிடர் பண்ணி உடனே இமீடியட்டா பீடியாட்ரிஷியன் கிட்ட கூட்டு போறதுக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஸ்டிஃப்னஸ் அண்ட் ஆர்ச்சிங் நடக்கும் அந்த குழந்தைக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் திலீப்பனை என் தோல் மேல நான் போடுறேன், இப்படி நான் போடுறேன்றது இருக்கும்போது குழந்தை நம்ம பக்கம் சாயிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக குழந்தை என்ன பண்ணுவாங்க பார்த்தோன்னா எக்ஸ்டென்ஷன் பொசிஷனுக்கு போவாங்க. அப்படியே ஸ்டிஃப்னஸ் இருக்கும், அந்த ஆர்ச்சிங் நடக்கும். தோல் மேலே போடும்பொழுதோ டம்மி டைமில் கொடுக்குறேன்ற மாதிரி இருந்ததுன்னா ஃப்ளெக்ஷனில் தான் இருக்கணும் மாதம் குழந்தை. எக்ஸ்டென்ஷனுக்கு இந்த பக்கம் சாயறதுக்கு மசில்லாம் டைட்னஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். செகண்ட், குழந்தைய நம்ம நிற்க வைக்கிறோம் என்றது பார்த்தோன்னா அவங்க குதிக்காலில் நிற்கிறதுக்கு பார்ப்பாங்க. அப்படியே அது மசில் டைட்னஸ் அந்த குழந்தைக்கு நல்லாவே தெரியும். கெயிட் பேட்டர்ன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா சிசரிங் நடக்கும், கால் ரெண்டுமே பெடஞ்சிக்கும். அந்த கெயிட் இஸ் கால்ட் சிசரிங் கெயிட். தேர்டு, குழந்தைய நம்ம படுக்க வைக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கை கால்லாம் அப்படியே முறுக்கிக்குவாங்க. இந்த ஒரு விஷயங்கள்லாம் இந்த ஹை மசில் டோனில் நடக்க செய்யும். பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைக்கு அதே மாதிரி இருந்ததுன்னா தயவு செய்து இமீடியட்டாக பீடியாட்ரிஷியன் கிட்ட காமிக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.